ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த வில்லேஜ் டிஷ். இன்னைக்கு ஹெல்த்தியான கம்பங்கூழ் தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பங்கூழ் செய்ய ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். கம்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 டைம் கழுவிக்கோங்க. கம்பை 3 டைம் நல்லா கழுவியாச்சு. இப்போ கம்பை அலசி எடுத்துக்கிறேன். அடியில் கல்லெல்லாம் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற கம்பு பேக்கெட்டாக இருந்தால் அதில் கல் இருக்காது, அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம நிலத்துல விளைஞ்ச கம்பு, இதில் கல் இருக்கும் அடியில். அதனால் நான் நல்லா அலசி 2-3 டைம் அலசிக்கிறேன். இந்த மாதிரி அலசி எடுத்தோம்னா அடியில் கல் நிற்கும். அதை கொஞ்சமாக இருக்கும்போது ஊற்றிட்டு திருப்பி இன்னும் 2 டைம் அலசிக்கலாம். ரெண்டு மூணு முறை நல்லா அலசியாச்சு. இப்போது கம்பை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அல்லனா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கம்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கம்பு நல்லா 3 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கம்பை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா கூழ் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச கம்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதே போல் நீங்களும் கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கம்பங்கூழ் செய்ய. அடுப்பு மேலே ஒரு மண்பானை வச்சுக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி கூழ் செய்ய போகிறோம். ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றணும். அதனால் ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை நல்லா கலந்துட்டு இப்போது கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கரைச்சி வச்சுருந்த எல்லா மாவையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும், அப்படி இல்லைன்னா பொங்கு வந்துடும். அதனால் தட்டு போட்டு மூடாமல் கொஞ்ச நேரம் கழித்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பொங்கு வரப்போகுது. அதனால் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்து விடாமல் போயிட்டோம்னா பொங்கு வந்து கீழே போயிடும், அப்புறம் அடி பிடிச்சிடும். அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கம்பு வேகிற வரையும். அவ்வளோதாங்க, கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கம்பங்கூழ் குடிக்கிறதுக்காக நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு சைடிஷ்க்கு நம்ம கடிச்சிக்க மாங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கூட கடிச்சிப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு பரிமாறலாம். மாங்காய் ஒரு கடி கடிச்சிட்டு கம்பங்கூழ் குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.